வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மழை சீசனுக்கு ஏற்ற மாதிரி கொள்ளு ரசமும் கொள்ளு துவையலும் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது கொள்ளு துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, பூண்டு, 4 ஸ்பூன் தேங்காய் துருவல். இப்போ கொள்ளு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஆர்கானிக் கொள்ளாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கணும். கடையில் வாங்க சொல்லவே இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கொள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த கொள்ளு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொள்ளு வறுக்க சொல்ல இந்த மாதிரி வெடிக்கும். இப்போ இந்த மாதிரி வெடிக்கிற சமயத்தில் நம்மளுக்கு கொள்ளு நல்லா வறுபட்டு இருக்குது. இப்போ கொள்ளு நல்லா வறுபட்டு வந்துச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது ஒரு சைடு ஆறட்டும். இப்போ கொள்ளு ரசம் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் கொள்ளு எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சு அதை குக்கரில் சேர்த்து உப்பு சேர்த்து 6-7 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி வச்சு தான் நம்ம ரசம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 6-7 விசில் விட்டு எடுத்ததில் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சிட்டு வடித்தாச்சு. இப்போ அதிலே பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்து நல்லா இந்த தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி புளி தண்ணியோடு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க கரைச்சாச்சு. இப்போ நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் தனியா, ஒரு 3 காஞ்ச மிளகாய். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இதோடு நம்ம வேக வச்ச கொள்ளு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரைச்சதை இப்போ இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பூண்டு 15 பல், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு தோலோடு 1-2 தட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துடலாம். இப்போ ஆயில் சூடே இருந்தோம் கடுகு வெடித்து வந்ததும் காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இந்த பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ இதோடு நம்ம பெருங்காயம் சேர்த்துடலாம். ஆயிலே சேர்த்துக்கலாம் பெருங்காயம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச புளி கரைசலை இதோடு சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. மேலே இந்த மாதிரி நுர கட்டி ஒரு கொதி வந்ததும் மேலே கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொள்ளு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ துவையல் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதோடு மிளகாய் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் ஒரு 5, ரெட் சில்லி ஒரு 5 சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டதும் வெங்காயம், கருவேப்பிலை 2 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்ய சொல்ல துவையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ துருகின தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது. கொஞ்ச நேரம் இப்படி வதக்கினா போதும். இப்போ இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை இது கூட சேர்த்துடலாம்.
இப்போ இதில் இருக்கிற ஓடு நார் எல்லாமே எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச கொள்ளு சேர்த்துக்கலாம் அதில். இப்போ இது வந்து நல்லா பவுட்ராக பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ராக பண்ணியாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சது இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக அரைச்சிங்க. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ 4 ஸ்பூன் கடுகு நல்லா வெடித்து வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம துவையலோடு சேர்த்துடலாம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு கொள்ளு துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு கமகமன் வாசனையோடு ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான கொள்ளு ரசம், கொள்ளு துவையல் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த துவையல் வந்து நல்லா ஒரு சுட சுட சாதத்தோடு வச்சு சர்வ் பண்ண சொல்ல அல்டிமேட்டாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த கொள்ளு துவையலுக்கும் இந்த ரசத்துக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.